வரலாத்துல ஒரே ஒரு நாள், சும்மா ஒரு சாதாரண தேதி, எப்படி பெரிய பெரிய அறிவியல் திருப்புமுனைகளை ஒன்னா இணைக்க முடியும்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு நாம அப்படி ஒரு மர்மமான தேதிய பத்தி தான் பார்க்க போறோம். உங்களுக்கு ஒரு கேள்வி. போட்டோகிராஃபிக்கும் தெர்மோடைனாமிக்ஸ்க்கும் அப்புறம் உங்க கம்ப்யூட்டரை இயக்குற கோடிங் இருக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? பார்க்கறதுக்கு மூணுமே தனித்தனி உலக மாதிரி தெரியுது இல்லையா? ஆனா இது எல்லாமே ஒரே ஒரு ஆச்சரியமான நூலால பிணைக்கப்பட்டிருக்கு. அந்த ஆச்சரியமான பதில் February 11. ஆமாங்க, இந்த ஒரே ஒரு தேதி தான் இவ்ளோ பெரிய ஜீனியஸ்களையும் அவங்க உலகத்தையே மாத்தின கண்டுபிடிப்புகளையும் ஒன்னா இணைக்குது. இது சும்மா ஒரு கோயின்சிடென்ஸா இல்ல வரலாற்றோட மறைக்கப்பட்ட பேட்டர்னா? வாங்க கொஞ்சம் ஆழமா பாப்போம். முதல்ல நம்ம உலகத்தை நேரடியா மாத்தி அமைச்ச புது டெக்னாலஜியும் புரிதல்களையும் உருவாக்குன முன்னோடிகளை பத்தி பார்க்கலாம். இந்த கதையே ஒரு விரக்தியில தான் ஆரம்பிக்குது. 1833ல ஹென்ரி ஃபாக்ஸ் டால்போட் ஒரு அழகான காட்சியை வரைய முயற்சி பண்ணி தோத்து போறாரு. அந்த தோல்விதான் அவருக்குள்ள ஒரு பொரிய தட்டுது. இயற்கையே தனக்கான படத்தை வரைஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு. அந்த யோசனை தான் அவரை லைட் சென்சிட்டிவ் பேப்பரோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ண தூண்டுச்சு. அதோட விளைவு 1835ல அவரோட வீட்டு சேனல படம் பிடிச்சு உலகத்தோட முதல் போட்டோகிராஃபிக் நெகட்டிவ் உருவாக்குறாரு. பாருங்க, ஒரு சின்ன விரக்தி இந்த உலகம் தன்னை பாக்குற விதத்தையே நிரந்தரமா மாத்திருச்சு. அடுத்து February 11, 1839ல பிறந்த ஜே வில்லார்ட் கிப்ஸ். டால்பட் நம்ம உலகத்தை எப்படி பார்க்கறோம்னு மாத்தினப்போ கிப்ஸ் இந்த உலகம் எப்படி இயங்குதுங்கிறதுக்கான விதிகளை எழுதிட்டு இருந்தாரு. கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மேத்ஸ் இது மூணே ஒன்னா சேர்த்து மாடர்ன் தெர்மோடைனமிக்ஸ்க்கான அடித்தளத்தை அமைச்சதே இவர்தான். கிப்ஸோட வேலையோட தாக்கம் எவ்வளவு பெருசுன்னு இந்த கோட் ரொம்ப அழகா சொல்லுது. அவரோட ரிசர்ச் பேப்பர்ஸ்ல அவ்ளோ காம்ப்ளெக்ஸ் மேத்ஸ் இருந்துச்சு. அதனால ஆரம்பத்துல பல கெமிஸ்ட்ரிகளுக்கு அது புரியவே இல்ல. ஆனா போக போகத்தான் தெரிஞ்சுது இது கெமிஸ்ட்ரி ஃபீல்டுலயே ஒரு புரட்சிகரமான பாய்ச்சல் அப்படின்னு. சரி, இப்போ டிஜிட்டல் உலகத்துக்கு வருவோம். ரிச்சர்ட் ஹேமிங் February 11, 1915ல பிறந்தவர். உங்க கம்ப்யூட்டர்ல ஒரு ஃபைல் சின்னதா கரப்ட் ஆனா கூட அது தானாவே சரி பண்ணிக்கிறத நீங்க கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கு நாம ஹேமிங்குக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவரோட ஹேமிங் கோடு தான் டேட்டா டிரான்ஸ்ஃபர் அப்போ வர்ற சின்ன சின்ன எரர்ஸை கண்டுபிடிச்சு சரி பண்ணுது. இது மட்டும் இல்லன்னா நம்ம டிஜிட்டல் உலகம் இவ்ளோ நம்பகமா இருந்திருக்காது. சரி, இதுவரைக்கும் நம்ம பார்த்தவங்க நிஜ உலகத்துல தாக்கத்தை ஏற்படுத்தினவங்க. இப்போ முழுக்க முழுக்க தியோரி உலகத்துல பயணம் செஞ்சு அப்டிராக்ட் மேத்தமேட்டிக்கல் கட்டமைப்புகளை உருவாக்குன சிந்தனையாளர்களை பத்தி பார்க்கலாம். இவர்தான் கிளாட் சவாலி. இவர் போர்பாகி அப்படின்னு ஒரு ரகசியமான பிரெஞ்சு கணிதவியலாளர்கள் குழுவோட நிறுவனர். அவங்களோட நோக்கம் என்ன தெரியுமா? மொத்த கணிதத்தையும் அதோட அடித்தளத்திலிருந்து அசைக்க முடியாத அளவுக்கு துல்லியமா திரும்பவும் எழுதணும். அதாவது கணிதத்தை முழுமையானதாகவும் தூய்மையானதாகவும் மாத்தணும். இந்த கோட் நிஜமாவே ஷாக்கிங்கா இருக்குல்ல. செவாலியோட மகளே அவங்க அப்பாவோட கணித பார்வை இப்படிதான் சொல்றாங்க. கணிதம்ங்கிறது வெறும் பிரச்சனையை சால்வ் பண்றது மட்டும் இல்ல, அது ஒரு ஆர்ட் ஃபார்ம். செவாலிய பொறுத்த வரைக்கும் ஒரு மேத்தமேட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை உருவாக்கி முடிச்சதுக்கு அப்புறம் அது முழுமையான மாத்த முடியாத கிட்டத்தட்ட ஒரு இறந்த பொருள் மாதிரி ஆயிடுது, ரசிக்கிறதுக்கு மட்டும்தான். இங்க பாருங்க, ரெண்டு வெவ்வேறான கண்ணோட்டம். அவங்க மகள் அத ஒரு கலைப்படைப்பா ஒரு கிறிஸ்டல் மாதிரி பாக்குறாங்க. ஆனா அவரோட சக ஊழியரோ செவாலியோட வேலைய கடுமையான மனிதாபிமானமற்றது அப்படின்னு சொல்றாரு. இதுல இருந்து பியோர் மேத்ஸோட அப்டிராக்ட் உலகத்தை எப்படி அலகலக விதமா பாக்குறாங்கன்னு நல்லாவே புரியுது. இப்ப நாம கணிதத்தோட துல்லியம், பயாலஜியோட சிக்கலான உலகத்தை சந்திச்ச ஒரு டிராமாட்டிக்கான கதைக்கு போக போறோம். இது டொரதி ரிஞ்ச் என்பவரோட கதை. டொரதி ரெஞ்சோட வாழ்க்கை ஒரு அறிவு பயணம்னே சொல்லலாம். கேம்பிரிட்ஜ்ல ஒரு சூப்பரான மேத்தமேட்டிஷியனா ஆரம்பிச்சு அப்புறம் பிலாசபி, கடைசியா பயோகெமிஸ்ட்ரின்னு பல துறைகள்ல பயணம் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்லைடு அவங்களோட பயணத்தோட முக்கியமான கட்டங்களை காட்டுது. ஒரு ஃபீல்டுல இருந்து இன்னொரு ஃபீல்டுக்கு அவங்க தாவனதே அவங்களோட அறிவு தேடலோட பரந்த தன்மையை காட்டுது. கடைசியில அவங்களோட வாழ்க்கையும் February 11ல முடிஞ்சது. இந்த தேதியோட மர்மத்துக்கு இன்னொரு சாட்சி. 1930கள்ல புரோட்டீனோட ஸ்ட்ரக்சர் ஒரு பெரிய புதிரா இருந்துச்சு. ரிஞ்ச் தன்னோட மேத்ஸ் அறிவை வச்சு சைக்ளோல் அப்படின்னு ஒரு எலிகண்டான மாடலை முன்மொழிஞ்சாங்க. அது மேத்தமேட்டிக்கல் சிமெட்ரியா அடிப்படையா வச்சிருந்துச்சு. ஆனா இங்கதான் ஒரு பெரிய பிரச்சனையே வெடிக்குது. ரிஞ்சோட மேத்தமேட்டிக்கல் பியூட்டி கெமிஸ்ட்ரியோட ரியாலிட்டி கூட நேருக்கு நேர் மோதுது. நோபல் பரிசு வாங்கின லினஸ் பாலிங் என்ன சொன்னாருன்னா, நீங்க சொல்ற இந்த சைக்ளோல் பாண்ட்ஸ் எல்லாம் கெமிக்கலா ரொம்ப அன்ஸ்டேபிள், அதெல்லாம் புரோட்டீன்ல இருக்கவே வாய்ப்பே இல்லை அப்படின்னு அடிச்சு சொன்னாரு. இது தியோரி மேத்ஸுக்கும் எக்ஸ்பெரிமெண்டல் கெமிஸ்ட்ரிக்கும் நடந்த ஒரு கிளாசிக் ஃபைட் மாதிரி ஆயிடுச்சு.
கடைசியில பாலிங் சொன்னதுதான் சரின்னு ப்ரூவ் ஆச்சு. ஆனாலும் ரிஞ்சோட அந்த தைரியமான முயற்சி மாலிகுலர் பயாலஜி ஃபீல்ட்ல பல புது யோசனைகளுக்கு கதவை திறந்து வச்சது. சரி, இந்த February 11 பிரபலங்கள் தனித்தனியா பெரிய ஆட்கள் தான். ஆனா அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன லெகசிய விட்டுட்டு போயிருக்காங்க, அவங்களோட தாக்கம் இன்னிக்கும் எப்படி உணரப்படுதுன்னு பாப்போம். அவங்களோட பெயர்கள் இன்னிக்கும் சயின்ஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கு. கிப்ஸோட பெயர் பிசிக்ஸ்லயும், ஹேமிங்கோட பெயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லயும், டால்போட்டோட பெயர் போட்டோகிராஃபிலையும் நிலைச்சு நிக்குது. அட, நிலாவுல கூட அவங்க பேர்ல பள்ளங்கள் இருக்கு. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, மாடர்ன் பிலாசபியோட தந்தை ரெனே டிஸ்கார்ட்டும் இதே February 11 தான் இறந்து போனாரு. இந்த தேதி ஒரு காந்தம் மாதிரி அறிவார்ந்த ஜாம்பவான்களை ஈர்த்திருக்கு. ஆக February 11ங்கிறது வெறும் ஒரு தேதி இல்ல, அது கண்டுபிடிப்பு, விவாதம் அப்புறம் மேதைமையோட ஒரு மறைமுகமான சந்திப்பு புள்ளி. இது நம்மள ஒரு கேள்வி கேட்க தூண்டுது. வரலாறு இந்த மாதிரி பல மறைக்கப்பட்ட பேட்டர்ன்ஸால நிறைஞ்சிருக்கு. இன்னைக்கு நாம பாக்குற எந்த பெரிய கண்டுபிடிப்புகள் பல வருஷங்களுக்கு அப்புறமா இதே மாதிரி ஒரு எதிர்பாராத தேதியால இணைக்கப்படலாம். யோசிச்சு பாருங்க.